வணக்கம். நான் உங்க அடுக்கின்றேன். என்னையா பண்ணிருக்கீங்க தாவேக்கா? நீங்க அவ்வளவு ஈஸியா வந்துடலாமா? என்ன ஃபர்ஸ்ட் உங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நான் ஒரு குட்டி பொண்ணு சொல்லிச்சு கடுப்பேத்துற கம்முனும் அந்த மாதிரி கம்முனே இருக்கீங்க. அவங்க எதிரில் இருக்கிறது யாரு? திமுக பழனின்னு கொட்டைய புதைச்சவங்க. சரிங்களா? அவ்வளவு ஈஸியெல்லாம் வரமுட மாட்டாங்க. என்ன ப்ராப்ளங்கள் பல விதங்கள் வரும். இப்ப பாருங்க, பெரம்பூர்ல தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு நிறுத்தி வைத்து ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திமுக குத்தி விட்டு அவங்க டைரக்டா பண்ணாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி பாமக சொல்லி நாங்க ஆதாரங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு டைம் மட்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால நிறுத்தி வைப்பு நிராகரிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும். என்ன அப்ப திருச்சியை பத்தி இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ் வரல. திருச்சியில வேட்புமனு இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சின்ன சின்ன பசங்க முத கொண்டு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை கேட்டு தயவுசெய்து எனக்கு டிவிக்கு போடுங்க. என்ன தெரியாத பசங்களுக்கெல்லாம் அரசியல்னா எதுவும் தெரியாதுங்க, முழுசா தெரியாது. ஆனா விஜய் சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா ஜாஸ்தி ஓட்டுகள் வாங்கினா விஜய் அவர்கள் ஜெயிப்பாங்க. விஜய் கட்சி அது கட்சின்னு கூட தெரியும். விசில் சின்னத்துக்கு போடுங்க. டிவிக்கு தான் விசில். விஜயோட சின்னம் விசில் சொல்லி அவ்வளோ ஒரு ஞாபக சக்தியா பசங்க, சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணிருக்காங்க. அது இல்லாம இளைஞர்கள் ஓமன்ல இருந்து வந்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் எட்டி பார்க்காத பழந்து கொட்டப்பட்ட இருக்காங்க. ஆண்ட கட்சி பேர் நகது அவங்கெல்லாம் கண்ணை முழிச்சு பார்க்கணும். என்ன அந்த பார்த்த தெரியாது. ஓமனு, சரிங்களா? ஜப்பானு, அதே மாதிரி லண்டனு, அதே மாதிரி இப்ப ஒரு குரூப் 600 பேரு 3 பிளைட் ஃபுல்லா மலேசியா கிளம்புறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க யாருக்கும் நாங்க வர்றது தெரியாது. ஏன்னா பல எஸ்ஐஆர்ல கொடுத்து நாங்க பூத் ஸ்லிப் வாங்காம இருக்கோம். புதுசா வாக்காளர்கிட்ட வாங்கி வச்சு நேற்று ஒரு பெண்மணி என்ன டிவிக்கோட உறுப்பினர் அந்த கட்சியோட நிர்வாகி எப்படி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல மொத்தமா ஒரு 50 கார்டை டிஎம்கே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க எல்லா புது இளைய திறமைக்கு எல்லா டிவிக்கு போடுவாங்க, நம்மளுக்கு போட மாட்டாங்கன்னு சொன்னா எலெக்ஷன் கார்டு கொடுத்தாதுன்னா போடுவேன்னு சொல்லி புதுசா ஓட் லிஸ்ட் வாங்குற எலெக்ஷன் கார்டை இந்த மாதிரி போய் இந்த மாதிரி திமுக எல்லாம் திறந்த வேலை பார்ப்பாங்க. குத்தி விட்டு பின்னாடி நின்று அமுக்கடி மாதிரி உட்கார்ந்துருக்குது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. முதல்ல டிஎம்கேக்கு நாடக கட்சிக்கும் ஏடிஎம்கே கட்சிக்கும் பழைய ஆண்ட கட்சி பேண்ட கட்சிக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இந்த அமுக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? ஏன்னா எப்பேற்பட்ட ஆளுங்கன்னா திறமை வாஞ்சவன், நாடகத்தில் நம்பர் உச்சம். என்ன இவங்க பண்ண நல்ல விஷயத்த சொல்லி கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்க எப்படி குழி கொண்டு போறதுக்கெல்லாம் நினைப்பாங்க. அதனால ஒவ்வொரு ஆளும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு ஓட்டு போடுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.